ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ட்ரெஸ்ஸஸ். சட்னிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போது அந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து சட்னி அரைச்சா எப்படி இருக்கும்? அதே சமயத்தில் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட குறை இருக்காது. இந்த சட்னி இட்லி தோசைக்கு பக்காவான காம்போவாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் சட்னியை வதக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் சூடான பிறகு பச்சை மிளகாவை சேர்க்கும் போது கவனமாக இருக்கணும், கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற மிச்ச மீதியான இன்க்ரீடியண்ட்டை தான் சேர்க்க போகிறோம். 2 சின்ன துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் சட்னிக்கு நிறைய சேர்க்கக்கூடாது. ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் இருந்தால் போதும். இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல. நல்லா பழுத்த தக்காளியாக, குட்டி தக்காளியாக எடுத்துக்கோங்க. மேலே காம்பை நறுக்கிட்டு ரஃபாக கட் பண்ணிவிட்டு சட்னியில் சேர்த்துக்கோங்க. தக்காளி லேசாக வதங்கி வந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை லேசாக ரோஸ்ட் ஆகி நம்ம சட்னி அரைக்கும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அரை மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுருங்க. சட்னியை வதக்கும் போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. சட்னியில் சேர்த்துருக்க இன்க்ரீடியண்ட் எதுவும் கருகாமல் பார்த்துக்கணும். சட்னியில் சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் லேசாக வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணுற போகிற ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு சட்னியை ஆற வச்சுருங்க. எப்போவுமே சட்னியோட தாளிப்பு நம்ம பார்க்க மாட்டோம், ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த சட்னிக்கு இப்படி ஒரு தாளிப்பு கொடுத்து சட்னியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். எத்தனை இட்லி தோசை சாப்பிட்டோன்னு நமக்கு தெரியாது. இந்த தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சேப்பு மிளகாய், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. முக்கியமாக சட்னியோட தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கங்க. இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டர் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை லேசாக வதக்குனிங்கன்னா போதும், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சட்னி ஆறின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சட்னி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. சட்னியில் தாளிப்பை சேர்த்துட்டு இட்லி தோசையோடு சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Healthy and simple recipe, subscribe சமையல் ட்ரெஸ்ஸஸ்.